ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 66. இதில் அன்னபூர்ணா என்ற பெண் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வங்காளத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ரகுநாதன் என்றொரு பக்தர் இருந்து வந்தார். அவரது மனைவி பெயர் அன்னபூர்ணா என்பது ஆகும். சிறிது காலத்திற்கு பிறகு ரகுவும் அவரது மனைவி அன்னபூர்ணாவும் பூரியை அடைந்து விட்டார்கள். பிறகு ஜெகநாதரை தரிசிக்க போனார்கள். கோவிலுக்கு சமீபம் ஒரு வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டார்கள். தினமும் பகவான் ஜெகநாதரின் லீலைகளை கேட்பதற்கு ரகுவுக்கு மகிழ்ந்தார். அவர் கோவிலுக்கு போய் எல்லா ஆரத்திகளிலும் கலந்து கொண்டார். பகவான் ஜெகநாதருக்கு ஏதாவது கைங்கரியம் செய்துவிட்டு திருமேனிகளின் முன் பாடி ஆடுவார். தினசரி ரகு வெளியே போய் யாசிப்பார். எது கிடைத்தாலும் அதை அன்னபூர்ணா இடம் கொடுக்க அவள் சமைத்து பகவானுக்கு நிவேதனம் செய்வாள். கணவன் பிரசாதத்தை உண்ட பிறகு மீதியை தான் புசிப்பாள். கணவனுக்கு முதலில் அன்னம் இடாமல் அவள் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டாள். ரகுவிற்கு பவித்திரமாக சேவை செய்து வந்தாள் அன்னபூர்ணா. இப்பொழுது எல்லா உயிர் வாழிகளிடமும் ரகு கருணை காட்டினார். வைஷ்ணவர்களுக்கெல்லாம் மனக்குளிர சேவை செய்து வந்தார். நாள் அடைவில் அவருடைய நல்ல பெயர் பூரி முழுவதும் பரவிற்று. ஏழை ஆன போதிலும் அவரிடம் நல்ல பண்புகள் நிறைந்து இருந்தன. அவர் ஏழைதான், ஆயினும் யார் தன்னிடம் எது கேட்டாலும் கொடுத்து விடுவார். ஒரு சமயம் நீலாச்சல தாமத்திற்கு சில வைஷ்ணவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஜெகநாதரை தரிசித்துவிட்டு ஏதாவது பிரசாதம் கிடைக்குமா என பார்த்தார்கள். உள்ளூர் மக்கள், ரகு அர்ச்சிதன் வீட்டிற்கு போங்கள், அவர் உங்களை நன்றாக உபசரிப்பார். அவர் எப்போதுமே வைஷ்ணவர்களை மிக்க மரியாதையுடன் நடத்துவார் என கூறினார்கள். தனது வீட்டிற்கு இந்த பக்தர்கள் வந்ததும் தனது வீட்டிற்கு பல சாதுக்கள் வந்து இருப்பது பற்றி அவருக்கு மிக மிக மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் எப்படி சேவை செய்யலாம் என அவர் கேட்டார். சாதுக்கள் தாங்கள் மிகுந்த பசியோடு இருப்பதாகவும் பிரசாதம் ஏதாவது கிடைக்குமா என தேடிக்கொண்டு இருப்பதாகவும் கூறினார்கள். ரகுவிற்கு என்ன செய்வது என்ற குழப்பம். கையில் சல்லிக்காசு கூட கிடையாது. சாதுக்கள் ஆகாரத்திற்கு வழியே இல்லை. அவர் உள்ளே சென்று மனைவியிடம் பேசினார். ஓ, இப்பொழுது என்ன செய்வது? நமது வீட்டிற்கு சாதுக்கள் வந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்படி சேவை செய்யலாம்? நமக்கோ பணம் கிடையாது என்றார் அவர் மனைவியிடம். ஓ, கவலைப்படாதீர்கள், எனது நகைகள் எல்லாவற்றையும் கலற்றி கொடுத்து விடுகின்றேன். இந்த நகைகளை அடகு வைத்து பணம் கொண்டு வாருங்கள், நாம் வைஷ்ணவர்களுக்கு அன்னம் இடலாம் என பதில் கூறினாள். ஓ, நானோ வறியவன், நான் அடகுக்காரர் இடம் இந்த விலை உயர்ந்த நகைகளை வைத்து பணம் கேட்டால் கடைக்காரர் நான் இவற்றை யாரிடமோ திருடியதாக நினைப்பார். நீயே வியாபாரியை பார்த்து பணம் வாங்கி கொண்டு வருவதுதான் சிறந்தது என்றார் தனது மனைவி அன்னபூர்ணா இடம். இப்பொழுது கணவன் ரகுவின் ஆணையை முன்னிட்டு அன்னபூர்ணா அவசரமாக வியாபாரியின் வீட்டிற்கு போய் தனது நகைகளை விற்றாள். வியாபாரி மிக மிக மோசமான பேர்வழி காமுகன் ஆவான். அன்னபூர்ணாவின் அழகில் மயங்கிவிட்டான். ஓ, நீ உன் நகைகளை உன்னிடம் வைத்துக் கொள்வாயாக, என்னிடம் நீ விற்க வேண்டாம் என்றான் அவன். இப்பொழுது உனது உடலை தீண்டி சுகித்து அனுபவிக்க நீ உன்னை பண்டமாற்று செய்து கொண்டேயானால் உனக்கு பணம் நான் தருகிறேன். இதை கேட்ட அன்னபூர்ணா வியாபாரியின் வீட்டிலிருந்து ஓட்டமும் நடையுமாக தனது கணவன் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டால் நடந்த அனைத்தையும் கூறினாள். ஓ, நீங்கள் என் பதி, நீங்கள் என்னை என்ன செய்ய சொன்னாலும் செய்கின்றேன் என்றாள் அன்னபூர்ணா
கணவனிடம் ரகு இப்பொழுது கூறினார், நாம் இந்த சாதுக்களுக்கு அன்னம் இட வேண்டும். அவர்களுக்கு அன்னம் இட எது தேவையோ அதை செய்யவும். வியாபாரி உத்தேசத்திற்கு நீ ஒப்புக்கொண்டு அவன் இடமிருந்து உடனடியாக பணத்தை வாங்கி வரவும். ஆதலால் அன்னபூர்ணா வியாபாரியிடம் போய் அவன் இடமிருந்து பணம் வாங்கி வந்தால், அப்படி போய் வரும்போது அவனிடம் தயவு செய்து இன்று இரவு எனது வீட்டிற்கு வரவும், நான் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றுகின்றேன் என கூறிவிட்டு வந்தால், வியாபாரிக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷம். அன்னபூர்ணா இடம் பணத்தை முன்னதாக கொடுத்து விட்டான். ரகு விதவிதமான ஜெகநாதர் பிரசாதங்களை அந்த பணத்தில் வாங்கி சாதுக்களுக்கு வயிறார உணவு படைத்தார். சாதுக்கள் எல்லோருக்கும் இவ்வளவு ஜெகநாதர் பிரசாதத்தை உண்பதில் மகிழ்ச்சி. பிறகு அவர்கள் ரகுவை ஆசீர்வதித்துவிட்டு அவன் தயாள குணத்தை பாராட்டிவிட்டு சென்று விட்டார்கள். மாலை வந்ததும் ரகு தனது மனைவியிடம், ஓ, இப்போது வியாபாரி நமது வீட்டிற்கு வந்து விடுவார். அவருக்கு நீ நன்றாக பணிவிடை செய்ய வேண்டும். எனக்கு செய்வதை விட நீ அவருக்கு 100 தடவை சிறப்பாக பாத சேவனம் செய்ய வேண்டும் என கூறி ரகு அடுத்த அறைக்குள் நுழைந்து விட்டார். அன்னபூர்ணா தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டால் அறையில் வியாபாரியின் வருகைக்காக காத்து இருந்தால். வியாபாரி வந்ததும், ஓ என் பிரிய வியாபாரியே, தயவு செய்து என் அறைக்குள் வரவும். இங்கே வேறு யாரும் கிடையாது, பயப்பட வேண்டாம் என்றாள் அன்னபூர்ணா. ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்ன நேரத்தில் அவள் பகவான் ஜெகநாதரை தியானித்து கொண்டு இருந்தால். மனமுருக பிரார்த்தனை செய்தாள், ஓ பிரபு, தாங்கள் திரௌபதியை ரட்சித்து கீர்த்தி பெற்றவர். எனக்கு தங்களைப் போன்ற பகவான் ஜெகநாதர் இருக்கும்போது இந்த ஆபத்து எனக்கு அச்சத்தை தரவில்லை. வியாபாரி அறையில் நுழைந்ததும் அவன் அன்னபூர்ணா படுக்கையில் சந்தோஷமாக அமர்ந்து இருப்பதை பார்த்தான். ஆனால் அவள் மட்டும் தனியாக இல்லை. பகவான் ஹரி படுக்கையில் உட்கார்ந்து இருக்க மடியில் அன்னபூர்ணா வீற்றிருந்தால். பகவான் ஹரி லட்சுமி தேவி உடனோ சிவபெருமான் பார்வதி தேவி உடனோ இருப்பதை போன்று இருந்தது அந்த காட்சி. இதை பார்த்த வியாபாரி குழம்பி போனார். அவருக்கு திடீரென ஞான உதயம் பிறந்தது. ஓ, நான் இங்கே பார்ப்பது எரியும் தீ. நான் என்ன செய்கின்றேன்? இந்த தீயில் அல்லவா குதிக்க முயன்றேன். அன்னபூர்ணாயிடம் இந்த கேவலமான நினைப்பை வளர்த்து கொண்டு விட்டேனே. அவள் எனக்கு தாயை போன்றவள் ஆயிற்று. இவ்வாறு நினைத்து கொண்டே வியாபாரி அன்னபூர்ணாவின் காலில் அதிரடியாக விழுந்தான். வியாபாரியின் இந்த செய்யை பார்த்த அன்னபூர்ணாவிற்கு மிக மிக ஆச்சரியம். ஓ, என்னை தீண்டி அனுபவிக்க வேண்டியவர் ஆயிற்றே, அவர் ஏன் என் காலில் விழ வேண்டும்? இவ்வாறு அன்னபூர்ணா நினைத்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. வியாபாரியை பார்த்து, ஓ, தயவு செய்து என் காலில் விழ வேண்டாம், அது நல்லது கிடையாது, எழுந்திருங்கள் என்றாள் அவள். வியாபாரி பதில் கூறினார், ஓ புனிதவதியே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் மகன். மகன் தவறு செய்தால் தாய் அவனை எப்போதும் மன்னிக்கின்றாள். தாங்கள் அத்தகைய பக்தியும் பவித்திரமும் கொண்டவர் என்பதை அறியாத முட்டாள் நான், முரடனும் ஆனேன் நான். தயவு செய்து என்னை ஆசீர்வதிக்கவும் என்றான் அவன். இப்பொழுது ரகு அடுத்த அறையில் உட்கார்ந்து இருந்தார். மனைவி வியாபாரிக்கு தக்க விதத்தில் பணிவிடை செய்தாளா இல்லையா என யோசித்து கொண்டு இருந்தார். அவள் தந்த வாக்குறுதி போல அவள் வியாபாரிக்கு நன்றாக பணிவிடை செய்தாளா என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள விரும்பினார். இல்லாவிட்டால் இருவரும் கடன்பட்டவராக இருக்க வேண்டியது ஆகும். இப்பொழுது அன்னபூர்ணாவின் காலில் வியாபாரி விழுந்து கிடப்பதை அவர் பார்த்தார். வியாபாரியிடம், ஓ, நீங்கள் ஏன் என் மனைவியின் காலில் விழுந்து உள்ளீர்கள்?
தயவு செய்து எழுந்திருக்கவும் என வியாபாரியிடம் கேட்டார். வியாபாரி எழுந்து நின்றார். பிறகு ரகுவின் பாதத்தில் விழுந்தார். ஓ, உங்கள் பாக்கியமே பாக்கியம். ஜெகநாதர் தங்கள் மனைவியை மடியில் அல்லவா வைத்து கொண்டு இருக்கிறார் என்றார் அவர். இதை கேட்க கேட்க எல்லோருக்கும் ஆச்சரியம். அவர்கள் சுற்றி வர பார்த்தார்கள். ஆனால் பிரபு ஹரி அறையில் இருந்து மறைந்து போய்விட்டார். அவர்கள் தெய்வீக பிரேமையில் மெய் மறந்தார்கள். ஒருவரை ஒருவர் தழுவி பகவானை போற்றி துதித்தார்கள். வியாபாரி நிறைய செல்வத்தை அள்ளி கொடுத்தான். ரகுவும் அவரது மனைவியும் பகவான் ஜெகநாதரின் சேவையில் எப்போதும் ஈடுபட்டார்கள். அவர்களின் காலம் முடிந்ததும் அவர்கள் வைகுண்டத்திற்கு போய்விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.